அறிவார்ந்த பெருமக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, இந்தியம் என்பது ஒரு கற்பிதம், ஒரு உருவாக்கம். 563 சமஸ்தான இந்தியா, அதை அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. கற்றறிந்த அனைவரும் நீங்கள் அறிவீர்கள். பல்வேறு தேசிய இனங்கள், அதை ஆண்ட சிறு பெரு மன்னர்கள், வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்த நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக ஒரே நாடாக கட்டி அதற்கு இந்தியா என்று பெயர் வைத்தார்கள். நம்முடைய போற்றுதற்குரிய பெருந்தகை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட வெள்ளைக்காரன் பெத்து போட்டு பெயர் வைத்தான், அதற்கு இவர்கள் அப்பன் முறை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று. இது ஒரே வண்ணத்தில் ஒரே துணியில் தைத்த சட்டை அல்ல. நான் போட்டிருப்பது போல சொல்வார்கள், மஞ்சள்ல ஒரு துணி, பச்சையில கொஞ்சம், சிவப்புல கொஞ்சம், ஊதால கொஞ்சம், கருப்புல கொஞ்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டு போட்ட துணியில் தைச்ச சட்டை தான் இந்த நாடு. இந்தியா ஒரு தேசம் அல்ல, நாடு, பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அதுபோல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இது மாநிலங்கள் அவைதான். இது ரேடியோவே ஆல் இந்திய ரேடியோ தான், இந்திய ரேடியோலாம் கிடையாது இங்க. அதை எவர் இங்கே நாடற்றவரோ, எவருக்கு இங்கே மொழிவழிய தேசிய நிலங்கள் இனங்கள் இல்லையோ, அவர்கள் இந்த நாட்டை தனதாக்கி கொள்ள துடிக்கிறார்கள். அதில் தான் இந்த கட்டமைப்பு. நம்முடைய முன்னவர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல, முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளின் எல்லை விரிவாக்கத்திற்கும் வள சுரண்டலுக்குமாக இந்த தரகு தலைவர்கள் வேலை செய்கிறார்கள். அதில் பல்வேறு தேசிய இனங்கள் இந்த நிலத்திற்குள் சிறைக்கூடத்திற்குள் சிக்கிக்கொண்டது. அதான் யதார்த்த உண்மைதான். இந்தியாவிற்கென்று தனித்த இறையாண்மை கிடையாது. பல தேசிய இனங்களின் இறையாண்மை தான் இந்தியாவின் இறையாண்மை. பல்வேறு தேசிய இனங்களுக்குள் நிலவக்கூடிய ஒற்றுமை தான் இந்திய நாட்டின் ஒற்றுமை. இந்தியாவிற்கென்று ஒரு கலாச்சாரமோ வாழ்க்கை முறையோ பண்பாடு கிடையாது. தமிழன் பண்பாடு, தெலுங்கர் வாழ்வியல் பண்பாடு, கன்னடர் பண்பாடு, பீகாரியன், குஜராத்தியன், அவனவனுக்கான இறையாண்மை, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, பண்பாடு எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கூட்டாஞ்சோறு தான் இந்தியாவின் பண்பாடு, ஒரு கலாச்சாரம். உடனே இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம், எந்த பாடையும் பாடு, அங்கிட்டு போய் பாடு, இதான் நம்முடைய கோட்பாடு. இந்தியம் எப்படி ஒரு கற்பித்தமோ, இந்த நாட்டை உருவாக்கியவன் அந்நியன், வெள்ளைக்காரன். இந்த நாட்டுக்கு பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன்.